இங்கிலாந்து கூட T20 சீரீஸ்ல தான் மண்ண கவினீங்க. ஓடிஐ சீரீஸ்லயாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணுவீங்களா? இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னையில இருந்து இந்தியா vs இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு தான் நடக்க போகுது. இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி நம்ம இந்தியா இந்த ஓடிஐ சீரீஸை வெற்றியோட தொடங்கணும் அப்படின்ற ஆசை தான் நம்ம எல்லார் மனசுலயே வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு சாதா ஓடிஐ சீரீஸ் இல்லைங்க. ஓடே வேர்ல்டு கப்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் ஓடே வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் தான் வந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இந்த தடவை ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கிலாந்துல விளையாட போற இந்த ஓடிஐ சீரீஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து பிச்சும் சவுத் ஆப்பிரிக்கா பிச்சும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். அதனால இங்கிலாந்து கூட ஓடிஐ சீரீஸ்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்து பிச்சில் அவங்கள வீழ்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓடே வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாசிட்டிவா வந்திருக்கும். அதனாலதான் எப்படியாவது இந்த சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்தியன் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட T20 டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் ஓரளவுக்கு பேலன்ஸா தான் வந்திருக்கு. ஏன்னா எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே இந்த டீம்ல இருக்காங்க. ரோஹித் சர்மா இருக்காரு, விராட் கோலி, பும்ரான்னு சொல்லிட்டு 3 சீனியர் பிளேயர்ஸுமே வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸ்ல கூட விராட் கோலி இன்ஜுரினால இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கூட விராட் கோலி விளையாட போறாரு. அதனால அவர் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பும்ராவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா அவர் ஓடிஐ மேட்ச் எப்ப விளையாண்டாரு அப்படின்னா 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல்ல விளையாண்டவருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எந்த ஓடிஐ மேட்சுமே விளையாடவே இல்லை. இப்பதான் முதல் முறையா இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட போறாரு. அதனால பும்ரா எப்படி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா தான் வந்திருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா கடந்த ஓடிஐ சீரீஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆகோ ஓகோன்னு சொல்லிட்டு அதிரி புதிரியாவும் பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப மோசமாவும் பெர்ஃபார்ம் பண்ணலங்க. ஏன்னா கடந்த 6 ஓடிஐ சீரீஸ்ல 3 ஓடிஐ சீரீஸ்ல தோத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா கூட, ஆஸ்திரேலியா கூட, நியூசிலாந்து கூடன்னு சொல்லிட்டு தோத்துருக்காங்க. ஆனா இப்ப நம்ம இங்கிலாந்து கூட எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ற ஆசை தான் நம்ம எல்லாரும் மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா, சுப்மன் கில் களமிறங்குவாங்க. ஒன் டவுனா விராட் கோலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல், அப்புறம் சிவம் துபே இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் களமிறங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், பும்ரா, அஸ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா இல்லைன்னா பிரார், இவங்க களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் நம்ம இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்திருக்கு. நம்ம இந்தியா T20 சீரீஸ்ல தான் இங்கிலாந்து கூட மோசமா தோத்துட்டோம். ஒரு மேட்சை கூட வின் பண்ண முடியல. அதுக்கு தகுந்தாப்புல இங்கிலாந்த பழிதீர்க்கும் விதமா எப்படியாவது ஓடிஐ சீரீஸ்ல நம்ம மாஸ் காட்டணும் அப்படின்ற ஆசை தான் நம்ம மனசுல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.